ஹாய் ஆல், வெல்கம் டு GKIS அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 14 ஆகஸ்டோடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த புக் வை த கான்ஸ்டியூஷன் மேட்டர் இஸ் ரிட்டன் பை தனஞ்சயா ஒய் சந்திரசூட் அப்படின்னு தான் இந்த புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். சரிங்களாப்பா? வை த கான்ஸ்டியூஷன் மேட்டர் என்ற புத்தகத்தினுடைய எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தனஞ்சய ஒய் சந்திரசூட் அவர்கள் தான் வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஜனதய ஒய் சந்திரசூட் அப்படின்றவங்க யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி தான். சரிங்களா? ஸோ இவங்க வந்து எத்தனையாவது தலைமை நீதிபதி இருந்திருப்பாங்க அப்படின்னா 50th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த ஒய் சந்திரசூட் அப்படின்றவங்க. சரிங்களாப்பா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்த 51th வந்து யார் வந்தாங்க அப்படின்னா 51th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தது யார் அப்படின்னா சஞ்சய் கண்ணா தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சஞ்சய் கண்ணா தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? பூஷன் ராமகிருஷ்ண கவாய். ஸோ தற்போதைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்கக்கூடியது யார் அப்படின்னா பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. வை த கான்ஸ்டியூஷன் மேட்டர்ஸ் அந்த புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னா 50th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இருந்த ஒய் சந்திரசூட் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மெரிட் ஸ்கீம் த யூனியன் கேபினட் ஹேஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ மெரிட் திட்டத்துக்காக மத்திய அமைச்சரவை அப்படின்றது அங்கீகரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மெரிட் ஸ்கீம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 275 தொழில்நுட்பங்கள் நிறுவனங்களுக்கான உலக வங்கி நிதியுதவியுடன் கூடிய திட்டம் தான் வந்து இந்த மெரிட் திட்டம் அப்படின்றது. மொத்தம் எத்தனை தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 275 தொழில்நுட்ப நிறுவனங்கள். ஸோ இதன்படி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 2025 to 2030 ஆண்டு வரை 175 பொறியியல் கல்லூரிகள். சரிங்களா? 175 இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் தென் 100 தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலமா 175 இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் தென் 100 தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா பயன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெரிட் திட்டம் அப்படின்றது உலக வங்கியினுடைய நிதியுதவியுடன் கூடிய திட்டம் தான் இந்த மெரிட் ஸ்கீம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த Tattoo 2 ஹைட்ராலிக் ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசில் தான் வந்து இந்த Tattoo 2 ஹைட்ராலிக் ப்ராஜெக்ட் அப்படின்றது லொக்கேட் ஆயிருக்குது. சரிங்களா? Tattoo 2 நீர்மின் திட்டம் அருணாச்சல எந்த மாநிலத்தில் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆற்றில் இந்த நீர்மின் திட்டம் அப்படின்றது போட்டிருக்காங்க அப்படின்னா சியோம் ரிவர்ல தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? சியோம் ரிவர்ல தான் வந்து இந்த Tattoo 2 ஹைட்ராலிக் ப்ராஜெக்ட் வந்து நமக்கு லொகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஷீ லீட்ஸ் 2 ப்ரோக்ராம் அப்படின்னுடைய செகண்ட் எடிஷன் வந்து எங்க நடந்தது அப்படின்னா நியூ டெல்லியில தான் நடந்திருக்குது. சரிங்களா? ஷீ லீட்ஸ் திட்டத்தினுடைய 2வது பதிப்பு அப்படின்றது எங்க நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புது டெல்லியில தான் நடந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷீ லீட்ஸ் 2 திட்டம் அப்படின்றது எதுக்காக சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து யார் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐநா பெண்கள் அமைப்பினுடைய இந்திய அலுவலகம் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பயிலரங்கு அப்படின்றத ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஷீ லீட்ஸ் திட்டம் அப்படின்ற ஒரு பயிலரங்கினுடைய 2வது பதிப்பு அப்படின்றத ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எங்க நடந்திருக்கும் அப்படின்னா புது டெல்லியில நடந்திருக்கும். ஓகேங்களா? So next பார்த்தோம் அப்படின்னா ஈக்வடார் பிரைஸ் 2025 the only Indian organization to receive this award is the பிபி ஃபாத்திமா ஸ்வசகாயா சங்கம் ஃப்ரம் கர்நாடகா. ஓகேங்களா? ஸோ ஈக்வடார் பரிசு 2025 அப்படின்ற விருதை பெற்ற ஒரே இந்திய அமைப்பு அப்படின்றது எந்த மாநிலத்தை சேர்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்த அமைப்பு தான். ஸோ அது எந்த அமைப்பு அப்படின்னா பிபி ஃபாத்திமா சகாயா சங்கம் மட்டும்தான் வந்து இந்த ஈக்வடார் பரிசு 2025 வாங்கின ஒரே ஒரு இந்திய அமைப்பு அப்படின்றது. மொத்தம் எத்தனை பேருக்கு இந்த ஈக்வடார் பிரைஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 வெற்றியாளர்களுக்கு இந்த ஈக்வடார் பிரைஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியே டெய்லியான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.